ஹாய், இது வந்து டே 2 ஆஃப் அம்மா வீடு. ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து சவ் சவ் கூட தான் செஞ்சேன். எங்கள் ஊரில் இது பேர் பெங்களூர் கத்திரிக்காய் சொல்லுவாங்க. ரீசெண்டாக தான் தெரிஞ்சுக்கினேன் இதை சவ் சவ்னு சொல்லுவான்னு. நார்மலாக எப்போ வைக்கிற போல தான் பாசிப்பருப்பு, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், உப்பு, மஞ்சள் தூள், மாங்காய் இருந்தது, அதுவும் சேர்த்தா நல்லா இருந்தது. அப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றி குக்கரில் ஒரு 4 விசில் வர வரைக்கும் விட்டுட்டு அப்புறம் கடைஞ்சி தாளிச்சிடலாம். மாங்காய் போட்டதுனால மாங்காய் ஃப்ளவரோட நல்லா இருந்தது கூட்டு. லாஸ்ட்டில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தேங்காய் கூட அரைச்சி சேர்த்துக்கலாம். எனக்கு பிடிக்காது, அதனால நான் சேர்த்துக்கல. அது கூட தொட்டுக்க முட்டைகோஸ் பொரியல் தான் செஞ்சேன். அன்னை ஈவினிங் வந்து பால் குடம் இருந்தது, அதனால அம்மா வரத்துக்குள்ளே வீட்டில் இருக்க வேலையெல்லாம் செஞ்சுட்டு கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். எல்லாம் வேலையும் செஞ்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் அம்மா வந்தாங்க. வரும்போது தர்பூசணி, கொஞ்சம் ஸ்நாக்ஸ் அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை தான் சாப்பிட்டுன்னு இருந்தோம். எங்கள் தங்கச்சி வந்து ஈவினிங்காக ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து கொடுத்தா. ஏன் யாராவையும் காமிக்காம என் ஃபேஸை காமிக்கிறேன்னு ஒன்று நினைக்காதீங்க. அவங்களுக்கு வீடியோவில் வர விருப்பம் இல்லை, அதனால நான் யாராவையும் கம்பல் பண்ணல. ஈவினிங்காக பாப்பாவை ரெடி பண்ணி அம்மா கூட அனுப்பி விட்டேன். நான் போகல, அதனால வீடியோ எடுக்க முடியல. பாப்பா இந்த ட்ரெஸ்ல எப்படி இருக்காங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க.